நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள். கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்கணும். அந்த லாபத்தை வச்சு நம்மளுடைய அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும். அப்படிங்கிற ஒரு சில காரணங்களால் தான் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளார வந்திருக்கோம். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதே போல் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் முதல்ல பொறுமையாக தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த தொழிலை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது லாபம் கொடுக்கும். ஸோ அதே போல் ட்ரேடிங் அப்படிங்கிறதும் ஒரு தொழில் தான், ஒரு பிஸ்னஸ். அப்போ இந்த நம்ம ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுமையாக படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி கற்றுக்க போகிறோம், கற்றுக்கிட்டு எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம், ட்ரேடிங் பண்ணி எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிறிய தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவு. சரி, ஓகே, நேரடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் படி, ஷேர் மார்க்கெட்டில், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோமா, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண போகிறோமா, அல்லது ரெண்டு மார்க்கெட்லையுமே ட்ரேடிங் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இதற்காகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணலாமா, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணலாமா, ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதா, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம முதல் படி ஏறிட்டோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோமா, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண போகிறோமா, இல்லை ரெண்டு மார்க்கெட்லையுமே ட்ரேடிங் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாயிடுச்சு. சரி, அடுத்து ஸ்டெப் நம்பர் 2, இரண்டாவது படி. அதாவது முதல் படியில் நம்ம என்ன பண்ணோம், என்ன மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். சரி, உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம டீப்பாக ஆழமாக போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது. அடிப்படையாக ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதே போல் நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தான் நான் ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். என்னப்பா இது, 1 லட்ச ரூபா ஒருத்தன் சம்பாரிச்சன்றான், 10 லட்ச ரூபா விட்டான்றான், அப்போ என்ன தான்ப்பா அங்கே நடக்குது, எதை தான்ப்பா வாங்குறீங்க, எதை தான்ப்பா விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அங்கே என்ன வாங்குறாங்க, என்ன விற்க போகிறாங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, அங்கே என்ன வாங்குறாங்க, என்ன விற்கிறாங்க. ஸோ அடிப்படையான ஒரு சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போகும். ஸோ அதற்கும் நான் பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? அப்போ முதல் படியில் நம்ம என்ன பண்ணோம், என்ன மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோன்றதை முடிவு பண்ணோம். ரெண்டாவது மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட்டை பற்றி அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். போதும், அதுவே போதும். அட்வான்ஸாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அடுத்து இப்போ நம்ம ரெண்டாவது படியில் இருக்கோம். அடுத்து மூணாவது படிக்கு நம்ம முன்னேற போகிறோம். ஸ்டெப் நம்பர் 3, அதாவது மூன்றாவது படி. ஸோ இந்த மூன்றாவது படியில் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்க போகிறோம். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற கேண்டில் ஸ்டிக்ஸ் என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு அடிப்படையாக நம்ம கற்றுக்க போகிறோம். வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கூகுளில் போய்ட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. ஸோ அதில் சார்ட் வரும். ஸோ நிஃப்டி சார்ட்டோ, இல்லை பேங்க் நிஃப்டி சார்ட்டோ, இல்லை ஏதாவது கரன்சி பேர் சார்ட், எந்த சார்ட் வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் சிவப்பு கலரில், பச்சை கலரில் கட்டமாக இருக்கும். அதற்கு பேர் தான் கேண்டில் ஸ்டிக்ஸ். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற கேண்டில் ஸ்டிக்ஸ். சரிங்களா? சரி, இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் 4 பாயிண்ட் இருக்கும். ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்ஸில் எது ஓப்பன், எது லோ, எது ஹை, எது க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். வேறு ஒன்றுமே நீங்கள் தெரிஞ்சுக்க போதில்லை. ஆக்சுவலாக கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ ஹேமர் அப்படின்வாங்க, இன்வெர்டட் ஹேமரு, ஷூட்டிங் ஸ்டாரு, ஸ்பின்னிங் டாப்பு, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸு, என்கல்ஃபிங், ஹராமி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய்ட்டு டைப் பண்ணி பாருங்கள், 1008 பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கற்றுக்க தேவையில்லை. நீங்கள் ஒன்று தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ் என்றால் என்ன, அவ்வளோதான், சிம்பிள். எது லோ, எது ஹை, எது க்ளோஸு, எது ஓப்பன், இது மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டால் போதும். வேறு ஒன்றுமே கற்றுக்க தேவையில்லை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். அப்போ இதை வச்சு மட்டும் எப்படிப்பா ட்ரேடிங் பண்ணுறதுன்னா அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஸ்டெப் நம்பர் 3 பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற கேண்டில் ஸ்டிக்ஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையாக நம்ம கற்றுக்க போகிறோம். வேறு எந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனை பற்றி நம்ம கற்றுக்க போகிறது இல்லை. இதுதான் நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ். சரிங்களா? சரி, அடுத்து இப்போ நம்ம 3வது படியில் இருக்கிறோம். அடுத்து 4வது படிக்கு முன்னேற போகிறோம். ஸ்டெப் நம்பர் 4, அதாவது 4வது படி, டோன்ட் யூஸ் இண்டிகேட்டர்ஸ். அதாவது மார்க்கெட்டில் ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக RSI, MACD, மூவிங் ஆவரேஜ், சூப்பர் ட்ரெண்டு, போலிங்கர் பேண்டு, அந்த பேண்டு, இந்த பேண்டு, ஜேம்ஸ் பேண்டுன்னு சொல்லிட்டு 1008 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு ஒரு ஆணியும்
பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் புதுசாக வரக்கூடிய நபர்களோட கவனம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் கற்றுக்கிறதுல இல்லாமல் இந்த இண்டிகேட்டர்ஸ் பக்கம் தான் போகுது. ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ் ஆக்சுவலாக எல்லாமே கேண்டில் ஸ்டிக்ஸாக பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஸோ எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸும் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி மூவ் ஆகாது. கேண்டில் ஸ்டிக்ஸ் மூவ் ஆனால் மட்டும்தான், கேண்டில் ஸ்டிக்ஸ் ரன் ஆனால் மட்டும்தான் எல்லா இண்டிகேட்டர்ஸும் ரன் ஆகும், இல்லைனாக்கா ரன் ஆகாது. அப்போது இண்டிகேட்டர்ஸை கற்றுக்கிறதுல செலுத்துகிற நம்ம கவனத்தை விட கேண்டில் ஸ்டிக்ஸில் நம்ம கவனம் செலுத்தும் போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸு கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். கேண்டில் ஸ்டிக்ஸோட அடிப்படை தான். அட்வான்ஸ் எல்லாம் ஒரு ஆணையும் கற்றுக்க தேவையில்லை. அப்போது இதை நான் 4வது பாயிண்ட்டாக ஏன் வச்சேன் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னென்னா, மார்க்கெட்டில் புதுசாக வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே நம்புறது இந்த இண்டிகேட்டர்ஸாக தான். ஸோ அதனால் ஒரு ஆணையும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து என்னுடைய சொந்த கருத்து. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 4 படியை வெற்றிகரமாக நம்ம ஏறி வந்துட்டோம். இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நன்றி.